பலமுறை ராமதாஸ் அறிவுறுத்திய போதும் அதை ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேர்தல் வரைக்கும் நான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், அப்புறம் அதற்கு பின்பு இருந்து கொள் என்று கூட சொல்லி பார்த்தார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே, சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து 22 உயிர்கள் பலியாகி இரத்த ஆற்றிலே மிதந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது. கலைஞருக்கு அவர் அணிவித்த மஞ்சள் சால்வைத்தான் அவர் கடைசி வரைக்குமே தன் வாழ்க்கையை பின்பற்றினார் என்றெல்லாம் கூட அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் திமுகவோடு அவர்களுக்கு இருந்த உறவை அவர்கள் மாற்றி மாற்றி அதிமுக என்று பேர வலிமையை கூட்டுவதற்காக பல அணிகளை சந்தித்தார்கள். ஜி.கே. மணியினுடைய மகனாக இருக்கக்கூடிய லைகா புரொடக்ஷனுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஜி.கே. தமிழ்குமரன் என்பவரை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அவர்கள் நியமித்தார். ஆனால் நீ இளைஞரணி தலைவரா, நீ எல்லாம் கட்சியை வழிநடத்தக்கூடியவனா என்று அவரை பலமுறை அவமானப்படுத்தி ராமதாஸ் ஐயா திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு, திமுகவை சேர்ந்தவங்க 5 சீட் அவருக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மை? ராமதாஸ் அவர்களை கூட்டணியிலே சேர்த்தால் விசிக வெளியேறிவிடும் என்ற நிலைமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பாமகவை சேர்க்க வேண்டிய அவசியம் வாகை தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலை அலைஞ்சிருக்காங்க அரசியல் பிரமுகர் திரு ராஜகம்பீரன் சார். வணக்கம் சார். அப்பாவுக்கு மகனுக்கு தொடர்ந்து ஒரு 1 இயருக்கு மேலே சண்டை நடந்துட்டு இருக்கு, நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சண்டை ரொம்ப முத்தி போய் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் பாமக கட்சியில் ஒரு துளி உரிமை கூட இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் மேலே ராமதாஸ் ஐயா காட்டமாக சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வேற எந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் விடும்னு நினைக்கிறீங்க? அன்புமணி அவர்களுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தார். பலமுறை ராமதாஸ் அறிவுறுத்திய போதும் அதை ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேர்தல் வரைக்கும் நான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், அப்புறம் அதற்கு பின்பு நீ இருந்து கொள் என்று கூட சொல்லி பார்த்தார். ஆனால் அதற்கு பதிலாக போட்டி பொதுக்குழுவை நடத்துவது, போட்டியாக செயற்குழுவை நடத்துவது, கட்சியினுடைய நிர்வாகிகளை நடத்துவது, இவர் மாவட்ட செயலாளர்களை அழைத்தார் என்று சொன்னால் அந்த மாவட்ட செயலாளர்கள் யாரும் அங்கே போகவே கூடாது என்று மறைமுக உத்தரவு பிறப்பிப்பது என்று செய்தார். அப்போ ராமதாஸ் மிகப்பெரிய அளவிலே செய்தியாளர் சந்திப்பிலே நான் 97,000 கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன், அன்றைக்கு கார் வசதி கிடையாது, ஏனென்றால் மக்கள் மருத்துவராக 2 ரூபா டாக்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அது கடைசியாக 5 ரூபா டாக்டரில் அவருடைய மருத்துவ வாழ்க்கையை முடித்து கொண்டு அவர் சமூக வாழ்க்கைக்குள்ளே, அரசியல் வாழ்க்கைக்குள்ளே மிக தீவிரமாக இறங்கினார். அப்படி மிக தீவிரமாக கள அரசியலிலே அவர் இறங்கியதற்கு பின்பு நடந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே, சமூக நீதி போராட்டத்திலே துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து 22 உயிர்கள் பலியாகி இரத்த ஆற்றிலே மிதந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நிகழ்த்தினார்கள். கலைஞர் தான் அவர்களுக்கான அங்கீகாரத்தை தந்தார். கடந்த கால வரலாறு என்பது முழுக்க முழுக்க, ஏன்னா கலைஞருக்கு அவர் அணிவித்த மஞ்சள் சால்வைத்தான் அவர் கடைசி வரைக்குமே தன் வாழ்க்கையிலே பின்பற்றினார் என்றெல்லாம் கூட அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் திமுகவோடு அவர்களுக்கு இருந்த உறவை அவர்கள் மாற்றி மாற்றி அதிமுக என்று பேர வலிமையை கூட்டுவதற்காக பல அணிகளை சந்தித்தார்கள். எல்லா அரசியல் கட்சியும் போல போராட்ட அரசியல்வாதியாக இருந்தபோது இருந்த நேர்மையும் அந்த அணுகுமுறையும் அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு மாறியது. அப்படி மாறியதன் விளைவாகத்தான் அன்புமணி அந்த கட்சியினுடைய தலைவராக மாறினார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினார்கள். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி பார்த்தார். எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. இப்போ கட்சி நடத்துவதற்கான திறமை, பொது வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த ஆற்றல், அது ஒரு தலைவருக்கு மகனாக பிறப்பதனாலே விடாது. அதற்கென்று ஒரு கள அனுபவம் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். அது எதுவுமே இல்லாமல் அவரை தலைவராக்கியதனுடைய தண்டனையை நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மனம் குமரினார். இவர் எதை பற்றியுமே இப்போ கவலைப்படலை. இப்போ சமீபத்திய செய்தி என்னன்னா, நேற்று ஜி.கே. மணி அவர்களை நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று அன்புமணி சொல்கிறார். இதில் வேடிக்கை என்னென்னா, ராமதாஸினுடைய அணி தனியாக இருக்கிறது, அன்புமணியினுடைய அணி தனியாக இருக்கிறது. அன்புமணியினுடைய அணியிலே ஜி.கே. மணி இருந்தால் அவரை நீக்குவதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் கூட வழக்கறிஞர் பாலு இருக்கிறார், திலகபாமா போன்ற கட்சியின் பொருளாளர் இருக்கிறார்கள், வேறு பல பேர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்கள நீக்கினா உங்கள் அணியில் இருக்கிறால நீங்கள் நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ராமதாஸ் அணியில் இருக்கிற ஆளை போய் நான் கட்சியை விட்டு நீக்கிறேன்னா
அதுக்கு தான் ஒரு காரணம் ஒன்று சொல்லியிருக்காரு சார். அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் நம்ம கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுறாரு, உள்கட்சி விஷயங்களை வந்துட்டு வெளியில் கொண்டு போய் இப்போ சொல்கிறாரு, அதனால தான் நான் ஜிகே மணியை வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிட்டேன் அப்படின்னு அந்த காரணத்தை அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது அதற்கு நடுவிலே இவர்தான் அதற்கு மாநில தலைவராக இருந்தார். கட்சியினுடைய நிறுவனராக மட்டும்தான் ராமதாஸ் இருந்தார். கட்சி தலைவராக ஜிகே மணி தான் நெடுங்காலம் இருந்தார். தொடக்க காலத்திலே பேராசிரியர் தீரன் அவர்கள் இருந்தார். பின்னாளிலே நீண்ட நெடுங்காலம் ஜிகே மணி தான் பாமகவின் தலைவராக திகழ்ந்தார். ஜிகே மணியினுடைய மகனாக இருக்கக்கூடிய லைகா புரொடக்ஷனுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஜிகேஎம் வந்து தமிழ்குமரன் என்பவரை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அவர்கள் நியமித்தார். ஆனால் நீ வந்து இளைஞரணி தலைவரா, நீ எல்லாம் கட்சியை வழிநடத்தக்கூடியவனா என்று அவரை பலமுறை அவமானப்படுத்தி தமிழ்குமரனை வந்து கட்சியை விட்டு ஓட விட்டு விட்டார் வந்து அன்புமணி. அப்போ அவருக்கு சில மன வருத்தங்கள் இருந்தது என்பதனால அவர் தான் வந்து ராமதாஸுடைய மனதை கலைத்து நமக்கு எதிராக வந்து போட்டு கொடுத்துட்டாரோ, தவறான தகவல்களை பரிமாறிவிட்டாரோ என்று அன்புமணி சந்தேகப்படுறார். இந்த சந்தேகத்திற்கு உரியவனாக என்னை கருதினால் நான் தற்கொலை கூட செய்து கொள்வேன். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அரசியலை வந்து இவ்வளவு மோசமாக இழிவுபடுத்து. ஏன்னா தியாக செம்மல் என்று ராமதாஸால் அவர் வர்ணிக்கப்படுகிறார். ஏன்னா அதிமுகவிலே பல முறை வந்து அவருக்கு அழைப்பு வந்தது, எங்கள் கட்சிக்கு வாங்க, உங்களை மந்திரி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன்னு பல முறை அழைப்பு கொடுத்தார்கள். திமுகவிலும் அவருக்கு வந்து வன்னியர் வாக்கு வங்கி வந்து இவர் பின்னால் வந்து ஒரு பெரிய அணிவகுப்பாக வரும் என்று நம்பி அந்த சமூக செல்வாக்கு தங்கள் மேல் தான் இருக்கிறது. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிற போது ஏற்படுகிற குழப்பத்தை கணக்கு தீர்ப்பதற்காக திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி அழைப்பே விட்டார். ஜிகே மணி நினைத்திருந்தால் என்றைக்கோ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்திருப்பார். இன்றைக்கு துரைமுருகன் இருப்பது போல பல அமைச்சர்கள் வந்து சிவி சண்முகம் இருப்பதை போல அதிமுகவில், இந்த பக்கம் ஜெகத்ரட்சகன் இருப்பதை போல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் வந்து அதிமுக திமுகவிலே முக்கிய பிரமுகர்களாகலாம் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு அதிகார மையத்திற்கு போக வேண்டிய வாய்ப்பை வந்து வேணாம் என்று தட்டி கழித்ததுனால தான் அவருக்கு தியாக செம்மல் என்கிற பட்டத்தையே கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வழங்கினார். அவர் மீது இன்றைக்கு பழி சாட்டுவது ரொம்ப அது வந்து வேடிக்கைக்குரியது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி விட்டு பிரிந்து இருக்கிறார், விலகி இருக்கிறார் அல்லது விலக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நான் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் அறிவிச்சார் வைங்க, நீ எப்படியா நீக்குவ? அணியில் இருக்கிற ஆளை போய் நீ நீக்கு தானே சொல்லுவான். ஒரு கட்சியாக அவர்கள் இல்லை. ஒரு கட்சியாக இருந்தால் அந்த நீக்கத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இது வேண்டுமென்றே ஒருவருடைய புகழின் மீது களங்கம் சுமத்துவது, ஒருத்தருடைய நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிப்பது என்கிற இடத்தை நோக்கி இது நகர்க்கிறது. ஒரு பக்கம் இருக்கு சார், வர 29ஆம் தேதி சேலத்தில் வந்துட்டு பாமக கட்சி சார்பாக பொதுக்குழு செயற்குழு நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவங்க தரப்புலேருந்து இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது தரப்பாக நிற்கிறாரு சார். அப்பாவுக்கு மகன் இந்த சண்டை ரொம்ப தீவிரமாக போயிட்டே இருக்கு. 2022ஆம் ஆண்டு காலத்தில் வந்து ஒரு பொதுக்குழுவெல்லாம் கூட்டி மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டி கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவால் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி. 3 ஆண்டு காலம்தான் பதவி. அதற்கு பின்பு மறு தேர்தல் நடத்தி தான் மீண்டும் தலைவர் தேர்வு செய்யணும். அப்போ 2025 அவருக்கு தலைவருக்கான பதவிக்கான காலகட்டம் முடிந்து விட்டது. அந்த முடிந்து விட்டது மறுபடியும் நம்மளை தலைவர் ஆக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி என்ன செய்கிறாருன்னா 2022 பொதுக்குழு செயற்குழு நடக்கலை, 2023 தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னை சார்ந்திருக்கிறவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி போலியாக முகவரியையும் மாற்றி தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தா தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? இது உண்மைதானா, சரியான தகவலான்னு செக் பண்ணணும்ல. அவர்கள் அங்கீகரித்து ராமதாஸ் வந்து பாமக கிடையாது, அன்புமணி தான் பாமக என்று அவர்கள் சொன்ன உடனே அதிருப்தி அடைந்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உண்மையான பாமக யார் என்கிற சண்டை வந்து நீங்கள் போயிருக்கு. ஏன்னா வரலாற்றிலே கூட நம்ம பார்த்துருக்கோம், அவுரங்கசீப் அவர்கள் வந்து தன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய ஷாஜஹான் அரசு பணத்திலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே காதல் வாழ்க்கைக்காக வேண்டிய தாஜ்மஹாலை கட்டி அரசு பணத்தை வீணடித்து விட்டார். குடிமக்களுடைய வரியிலே இருந்து இவனுடைய காதலிக்கு இவன் வந்து சலவை மாளிகை கட்டுகிறான், அதனால் இது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி அவரை சிறையிலே அடைத்து தாஜ்மஹாலை பார்ப்பதற்கான ஒரு ஜன்னலை மட்டும் எனக்கு வைத்து விடு என்று ஷாஜஹான் வந்து கேட்டதாக வரலாறு உண்டு. ஏறத்தாழ அவுரங்கசீப் வந்து தன்னுடைய தகப்பனையே சிறை வைத்தார் என்ற வரலாற்றையெல்லாம் படிச்சுக்கோங்க. அதிகாரத்துக்கு முன்பு அப்பனாவது மகனாவது யார் அதிகாரத்தில் வெல்லப்போவது என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஏன்னா ராமதாஸ் சிபிஐ விசாரணை மூலமாக அன்புமணி கைது செய்யப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறார். அப்போ ஒரு காலத்தில் விசிகாவா பாமகவா என்றுதான் விரோதம் இருந்தது, பகை வளர்ந்தது. இன்றைக்கு அது எப்படி ஆகிவிட்டது என்றால்
அன்புமணியா ராமதாஸா என்பதாக மாறிவிட்டது. ராமதாஸ் என்கிற என் பெயரை கூட பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிக்கை விடுகிறார். இது நீதிமன்றத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. அப்பொழுது அதற்கு பின்பு தான் இது எதை நோக்கி செல்லும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். இதுக்கு இன்னொரு விஷயம் கூட அவர் சொல்லியிருக்காரு, அதாவது கட்சி சம்பந்தப்பட்ட கொடியும் சின்னத்தையும் எதையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, நம்ம கட்சியை அழிக்கணுன்றதுக்காக கங்கணம் கட்டி திரிகிறாரு அன்புமணி ராமதாஸ்னு ரொம்ப காட்டமாக திரு ராமதாஸ் ஐயா அவர் கட்டுப்பட மறுப்பதன் மூலமாக 2 அணிகளாக மாறிவிட்டது. யாருமே விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்று சொல்வார்கள். கெட்டுப்போவதற்கு இவர்கள் யாருமே விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே இந்த போராட்டத்தின் வழியாக அந்த சமுதாய மக்களை இவர்கள் குழப்பத்தில் வைத்திருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி ஏற்கனவே சரிந்திருக்கிறது. ஏற்கனவே பாமக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அதிமுகவோ திமுகவோ எந்த கூட்டணியாக இருந்தாலும் பிளவுபட்டு கிடக்கிற போது எந்த அணியை தேர்வு செய்வார்கள், யாருடைய ஆதரவை கோருவார்கள், யாரிடத்திலே தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், அதிமுகவில் இருக்கிறார் என்றாலும் அவருக்கு பின்னால் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குமா, அவர் மட்டும் வர்றாரா, அந்த சமுதாயம் அவர் பின்னால் வருகிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. அது மாதிரி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2 அணிகளாக அவர்கள் பிளந்து கிடக்கிற காரணத்தால், பிரிந்து கிடக்கிற காரணத்தால் இது எதை நோக்கி நகரும் என்பது மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு தெரியல. தேர்தல் ஆணையம் எது உண்மையான பாமக, யாருக்கு சின்னம் சொந்தம், யார் இதை போட்டியிடலாம் என்பதை அறிவித்தால் மட்டும்தான் இந்த குழப்பத்துக்கு தீர்வு வரும். அது வரைக்கும் இந்த சண்டை நடந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கிடையில் ராமதாஸ் ஐயா திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு. திமுகவை சேர்ந்தவங்க 5 சீட் அவருக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ராமதாஸ் அவர்களை கூட்டணியிலே சேர்த்தால் விசிக வெளியேறிவிடும் என்கிற நிலைமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பாமகவை சேர்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கிறதா என்று கேட்டால், இன்னொரு கட்சி வருவதன் மூலமாக அவர்களுக்கு நெருக்கடிகள் தான் வரும். சீட் ஷேரிங்கில் தொகுதி பங்கீட்டிலே நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலுமே இல்லை. கதவுகள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது திமுகவில். பாமகவிற்காக கதவுகள் திறப்பார்களா என்பது நமக்கு தெரியலை. ஏன்னா தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் எது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் இப்போதைக்கு எந்த மாற்றமும் நிகழவில்லை. எனவே ராமதாஸிற்கு சீட்டு கொடுக்குறாங்க, அந்த அணிக்கு கொடுக்க போகிறாங்க என்று சொல்வது இந்த நிமிடம் வரைக்கும் உறுதி செய்யப்படாத தகவலாக இருக்கிறது. உறுதி செய்யப்படுகிற நேரம் வருகிற போது நாம் மீண்டும் விவாதிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.